ஃப்ரெண்ட்ஸ், போன பதிவில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்தோம். இந்த பதிவில் அந்த மெட்டீரியலோட ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். சரிங்களா? இந்த ஸ்டிச்சிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ், லாங் ஃப்ராக் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது யூஸ் பண்ணலாம். அடுத்தது அம்பர்லா கட் குர்த்தி, சரிங்களா, பெரியவங்க நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுடிதார் டாப்புக்கும் இந்த பிரின்சஸ் கட் மெத்தட் அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கன்சீவாக இருக்கும் பொழுது சுடிதார் யூஸ் பண்ண சிரமமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பிரின்சஸ் கட்டில் லாங் ஃப்ராக் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷாப்பிங் போனாலும் சரி அல்லது ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சுடிதார் வந்து நம்ம போட்டிருக்க மாதிரியே நீங்கள் வந்து உணர்வீங்க. லாங் ஃப்ராக் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடும் பொழுது சுடிதார் மாதிரியே இருக்கும். சரிங்களா? பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் பைப்பிங் வச்சு நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கட் பண்ண மெட்டீரியல் நான் வந்து எடுத்திருக்கேன். கட் பண்ண மெட்டீரியல் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு, சரிங்களா, 2 ஸ்லீவுமே முடிச்சு வச்சுட்டேன். சரிங்களா? அதே போல் பேக் பார்ட்டையும் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? எப்போவுமே நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். லெஃப்ட் அண்ட் ரைட் 2 ஸ்லீவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா? அதே போல் பேக் பார்ட்டையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? கீழ்ப்பக்கம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அதே போல் டாட்டும் வந்து 2 டாட்டும் வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டேன். நார்மலாக நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ்னால் நம்மளுக்கு சிங்கிளாக இருக்கும் இல்லைங்களா, இது வந்து நம்ம டபுளாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை தனித்தனியாக நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம கழுத்து பகுதி இருக்கிற பீஸை ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. லைனிங்கில் ஆல்ரெடி ராங் சைடு வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ராங் சைடையும் ஃபேஸ் டு ஃபேஸ் வைக்கணும். சரிங்களா? 2 சைட்லேயும் லைனிங் கிளாத்தினுடைய ராங் சைடும் மெயின் கிளாத்தினுடைய ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டு அப்படியே நம்ம வந்து தையல் போடணும். சரிங்களா? கழுத்து பகுதியை நம்ம நேராக வச்சுக்கலாம். இது மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இருக்கும். சரிங்களா? இதில் கொக்கி பீஸும் நம்ம வந்து வீப்பட்டியும் ஸ்டிச் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போது நம்ம மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி தையல் போடுறோம். லைனிங்கோட எட்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நார்மலாக நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து நெக் பீஸை வந்து சரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்த சைட்லேயும் அதே போல் நம்ம தையல் போட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நெக் பகுதியை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் பகுதியில் இருக்கிற கிளாத்தை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ தான் அளவுகள் வந்து சரியாக வரும். இந்த சுருக்கங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட சைடில் நீங்கள் எடுத்து விட்டு இது மாதிரி தள்ளி விட்டு நீங்கள் வந்து சுருக்கத்தை சரி பண்ண முடியும். இதுவே நெக் பகுதி ஃபைனலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அளவுகள் வந்து மாறிடும். சரிங்களா? நெக் பகுதியில் சுருக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி 2 சைடும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங்கோட சேம் அளவை கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தை மட்டும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பாதி பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? மீதி இருக்கிற பீஸையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதே போல் ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத் இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ராங் சைடு. அதே போல் லைனிங் கிளாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் எது கீழ்ப்பக்கம் எது அப்படிங்கிறதையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் வந்து அளவுகள் மாறாமல் இருக்கும். இப்போ ராங் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 சைடும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தையல் போட்டுக்கலாம்.
இதில் உங்களுக்கு கீழ்ப்பக்கம் எது மேல் பக்கம் எது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆரோ மார்க் கூட போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இடது பக்கம் வலது பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு சைடையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக லைனிங்கோட எட்ஜ்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே போல் ரெண்டு சைட்லேயும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். பைப்பிங் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நேர் பீஸ் வேண்டாம். 1.5 இன்ச் அகலத்தில் நான் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம டபுள் ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட் வந்து இதில் செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சிங்கிள் ஃபுட்டை வந்து இதில் செட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபுட்டை வச்சு இது மாதிரி டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபுட் வந்து செட் ஆயிரும். பைப்பிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். சுருக்கங்கள் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளவு லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வைக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக் பீஸ்க்கு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து வைக்க போகிறோம். அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கும் வந்து பைப்பிங் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஆக ரொம்ப லென்த்தியாக தேவைப்படுது அப்படிங்கிறனால எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணலாம். த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க. இது போல் எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் இருந்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நூல் வந்து உருகாமல் இருக்கும். சரிங்களா? சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக வரும். பைப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் தையல் நீங்கள் போடும் பொழுது லைட்டாக ஏதாவது சுருக்கங்கள் வருது அப்படின்னு பிகினர்ஸாக இருக்கிறவங்க நினச்சிங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தையல் வந்து ரொம்ப டைட்டாக வச்சு போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சுருக்கங்கள் வந்து வராது. சரிங்களா? மறுபடியும் ஒரு தையல் போடும்பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ரெண்டாவது த்ரெட்டை நெருங்கிய மாதிரி, சரிங்களா, த்ரெட்டை ஒட்டுன மாதிரி தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுருக்கங்கள் வராது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பிசுறுகள் இல்லாமல் இருக்க ஓவர்லாக் போட்டிங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும். சரிங்களா? அப்படி ஓவர்லாக் மெஷின் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரெண்டு கார்னரையும் ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது பைப்பிங் முடித்ததுக்கப்புறம் ஓவர்லாக் போட்டு நான் அது மாதிரி எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம பீஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ணலாம், ஃப்ரண்ட் பீஸில் எப்படி அட்டாச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம இது மாதிரி தான் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கிடைக்கும் ப்ளவுஸ். சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்ச பைப்பிங் இருக்கு இல்லைங்களா, சைடில் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கீழ்ப்பக்கத்தில் இருந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கை வாகு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைடில் ஈஸியாக இருக்கோ அந்த சைடில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். மேலிருந்தும் கீழாக ஜாயின் பண்ணலாம், கீழே இருந்தும் மேலாக வந்து ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், இது போல் ஒன் சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அதே போல் அடுத்த சைட்லேயும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
இப்போ 2 சைட்லேயுமே நம்ம வந்து பைப்பிங் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ மீதம் இருக்கிற கிளாத்தை இதில் அட்டாச் பண்ணணும். சைடில் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. பாருங்கள், மேல் பக்கம் கீழ் பக்கம் மாறாமல் வச்சுக்கணும். சரிங்களா? மேல் பக்கத்துலேருந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டைம் வச்சு பார்த்துட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் அளவுகள் சின்ன சின்ன ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கூட வித்தியாசம் வரலாம். அது மாதிரி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடலாம். அப்படி டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்மால் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? கீழ்ப்பக்கம் டாட் எடுத்திருக்கோம், மேல் பக்கம் டாட் எடுத்திருக்கோம் இல்லைங்களா? அதனால் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதே மாதிரியே அந்த சைட்லேயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். சைடு பீஸ் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண மாதிரியே அட்டாச் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த தையலும் சிங்கிள் ஃபுட்லேயே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பைப்பிங் இருக்கனால சிங்கிள் ஃபுட்டு தான் நம்மளுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போது 2 சைட்லேயும் நம்ம வந்து பைப்பிங் அட்டாச் பண்ணிட்டோம் பிரின்சஸ் கட்டில். பட் இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டாப் ஸ்டிச் போடணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள் பக்கத்தில் இந்த கிராஸாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கிராஸ் லைனை லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அந்த இழுத்து பிடிக்கிற தன்மை இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். லைட்டாக வந்து அந்த வளைவில் மட்டும் ஒரு 2-3 இடத்துல கட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் சரி, எந்த ஒரு ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சரி, வளைவுகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஹேர்கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும். பைப்பிங் வந்து நல்லா பதிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லாவே தெரியுது. சரிங்களா? இந்த டாப் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா மெயின் கிளாத்துக்கும் பைப்பிங்க்கும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த டாப் ஸ்டிச் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஃபினிஷிங் வந்து நல்லா படிஞ்ச மாதிரி இருக்கும். நல்லா ஃபினிஷிங் கிடைக்கும் நம்மளுக்கு. அதே போல் அடுத்த சைட்லேயும் இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துட்டு டாப் ஸ்டிச் வந்து மேல் பக்கத்தில் நம்ம போட்டுக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைப்பிங் வந்து 2 பக்கம் ஒரே மாதிரி சேமாக இருக்கணும். சரிங்களா? அதாவது 2 சைட்லேயும் பைப்பிங்கை வந்து நம்ம நகர்த்தி விட்டு தையல் போடலாம். டாப் ஸ்டிச் போடும் பொழுது உள்பக்கமும் நகர்த்தலாம், வெளிப்பக்கமும் நகர்த்தலாம். அதாவது நம்ம கொக்கிப்பட்டியை நோக்கி நகர்த்தலாம், சைடு ஜாயிண்ட் தையலை நோக்கி நகர்த்தலாம். நான் பாருங்கள் கொக்கிப்பட்டியை நோக்கி நகர்த்தியிருக்கேன். சரிங்களா? இது நம்மளோட விருப்பம் தான். எந்த சைடு வேணாலும் நகர்த்தலாம். பட் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம டாப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழ்ப்பகுதியில் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். சரிங்களா? பேக் பார்ட்டை வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை மேல் பக்கத்தில் வச்சு செக் பண்ணும் பொழுது பாருங்கள் கொஞ்சம் ஏற இறங்க இருக்குது இல்லைங்களா? ஏன்னா அந்த இடத்துல டாட் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போது சேமாக வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். 2 பீஸையும் சேமாக இது மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா கட் பண்ணும் பொழுது 2 பீஸையும் சேமாக கட் பண்ணால் தான் நம்மளுக்கு அளவுகள் மாறாது. பாருங்கள், கரெக்டாக சேமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பீஸ் வந்து கிராஸ் வைஸில் வரும். சரிங்களா? டாட் கிட்ட நம்ம கிளாத் கட் பண்ணவே இல்லை, சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சேம் அளவாக இருக்கும். சரிங்களா? இடது வலது 2 பக்கமும் சரி, இதில் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாகவே வந்து சேம் அளவு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பட்டி வந்து கொடுத்துக்கலாம். எவ்வளவு அகலம் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த அகலத்துக்கு பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கொக்கி பட்டியும் பி பட்டியும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பட்டியினுடைய அகலம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணலாம். நம்ம தையல் போடுற லைன்லேருந்து பாருங்கள் மார்க் பண்ண இடத்துல தையல் போடுவோம் இல்லைங்களா? ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிக்கலாம். கீழ் எட்ஜு வரைக்கும் எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கோ அந்த இன்ச்சஸை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச்சஸ் இருக்குது, அப்படியே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதில் 2 கிளாத் அல்லது 3 கிளாத் வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்டிஃப்னஸாக இருக்கும். நம்மளுக்கு பெல்ட் மாதிரி நல்லா டைட்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால் பட்டி மாதிரியே வந்து 3 கிளாத் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்.
நம்ம நேர் தையல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட வேண்டியது தான். இதில் வளைவுகள் வந்து வராது. இந்த இடத்துல நம்ம வந்து உள் பக்கத்தில் நம்ம ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள் பக்கத்துலேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓவர்லாக் போட்டிங் படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே வந்து நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொக்கிப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஷோல்டர் பேக் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணி ஷோல்டர் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணிடணும் நார்மல் ப்ளவுஸ்க்கு மாதிரியே. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிரும். நம்ம இந்த பதிவில் பிரின்சஸ் கட் ஸ்டிச்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்டிச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். கஸ்டமர் என்ன ரிசல்ட்டு சொன்னாங்க அப்படின்னா, நான் நார்மலாக இருந்த பாடியோட அகலத்தை விட சரிங்களா, உடம்போட அகலம் 2 இன்ச் குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேங்க்கா அப்படிங்கிற என்கிட்ட சொன்னாங்க. சரிங்களா? இதுதான் இந்த பிரின்சஸ் கட்டோட ரிசல்ட்டு. பிரின்சஸ் கட் மெத்தடில் நம்ம ட்ரெஸ் வந்து போடும் பொழுது நம்ம வந்து ஒல்லியாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து நம்மளுக்கு தோணும். இது வந்து கண்டிப்பாக வந்து உண்மைதான். சரிங்களா? இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.